ராஜேஷ் ஃபுல்லாகவே இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் வாங்க, அப்படியே உட்காருங்க, வாங்க சேரில் உட்காந்து பாருங்கள். தலைவரோட உரை வந்து மிக எழுச்சியாக, மிக மக்களிடத்தில் வந்து எந்தெந்த அளவுக்கு செல்வாக்கெல்லாம் இருந்தது, அவர் தலைவர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே சொல்கிறார். தயவு செஞ்சு உட்காருங்க. அவரோட செஞ்சிருக்கிற செயலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பண்ணணுன்னாக்கா நான் ஏற்றுக்கிறேன். தலைவர் பேசுகிற வரைக்கும் தயவு செஞ்சு உட்காருங்க. நமக்காக வந்திருக்காரு, நம்ம மண்ணுக்கு நமக்காக வந்திருக்காரு. நம்மளுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும்ன்றது எங்கள் பட்டியல் போட்டு காட்டுறோம். அதுக்கப்புறம் எழுந்துட்டு தயவு செஞ்சு வாங்க, அப்படியே வாங்க, கொஞ்சம் வந்து உட்காருங்க, வாங்க, இவ்வளோதான். தயவு செஞ்சு வாங்க, உட்காருங்க, சேரில் உட்காருங்க, வாங்க. அனைத்து இன்றைக்கு பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, மாநில பொறுப்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, மாநகராட்சி பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெரியவர்களே, சிறுவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்னென்ன என்றால், தமிழர்களின் தமிழ் மண்ணின் வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு என்ற ஒரு கருத்து. என்ன கருத்து என்று பார்த்தால், இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கிருந்து போனால் 5 கிலோமீட்டர் தான் டாடா கம்பெனி. இன்றைக்கும் அந்த இடத்துல போராடி கொண்டு அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பு வேண்டும். அந்த லோக்கல் வாழும் பாதிக்கப்பட்டு, நீர் வளப்பட்டு, நீர் இழந்து, சுற்றுச்சூழல் இழந்து, ஒரு விவசாயம் கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எங்கேயோ இந்த குஜராத்லேயோ மகாராஷ்டிரலையோ இருந்து கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து ஹாஸ்டல் உருவாக்கி அவங்களுக்கு தங்கும் விடுதியிலிருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள போய் கேட்க போனால் தமிழர்களின் வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு என்ற முறையில் போய் அவங்க நிறுவனம் இருக்கிறது, நிறுவனம் சப்கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறது. சப்கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து 6 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு இருக்கிறாங்க. வெளியிலேருந்து வரவங்க வந்து பர்மனெண்ட்டாக வேலை போட்டு கூப்பிட்டு வராங்க. அப்போது யாரோட பாதிப்பு, யாரோட வருமானம்? இதை வந்து கேட்க போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் கான்ட்ராக்டை வந்து ஃபஸ்ட்டில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசினா மட்டும்தான் நம்மளை வந்து எடுக்கிறாங்க, பர்மனெண்ட்லேயும் எடுக்கிறதில்ல. கேட்டால் பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்கோம், 6 மாதத்துக்கு தான் எடுத்திருக்கோம், அதுக்கு மேலே நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், துரத்தி விடுவோம். ஓலா கம்பெனி ஆகட்டும், டாடா கம்பெனி ஆகட்டும், எல்லாமே கான்ட்ராக்டில் போயிட்டு இருக்குது. அது வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம குமார் வந்து இன்றைக்கும் தினந்தோறும் லோக்கலில் யாராச்சும் போனால் வேலை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நின்றுட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ₹1 கூட வாங்காமல் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்காங்கன்னு சொல்லி முன்னாடி போயிட்டு நின்று வேலை வாங்கி தராரு. அது எத்தனை பேருக்கு தெரியாது. ஆனால் அங்கே போயிட்டு வேலை பார்த்து பயன் அடிக்கணும் அப்படின்றது தான் அண்ணனோட வேண்டுகோளும், அண்ணன் வந்திருக்கிற கருத்தும். முதல்ல போயிட்டு ஆனால் தமிழர்கள் வேலை வாய்ப்பு வந்து தமிழர்களுக்கு என்று சொன்னபோது முதல்ல அந்த வேலையை எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஊண்டுதலாக இருந்த அவர் தான் எங்களுக்கு வந்து வழிநடத்தினார். இதை ஃபஸ்ட்டு போய் எடுத்து அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு நாம் செய்யுங்க, உங்களோட தோளோடு துணை நிற்பேன் என்று சொன்ன அண்ணன் வந்து இன்றைக்கும் இந்த ராயக்கோட்டை பகுதியில் வந்து வந்திருக்காருன்னு சொன்னால் வந்திருக்காரு, அடி எடுத்து வச்சிருக்காரு. இனிமே அரசியல் என்பது அண்ணனின் வழிகாட்டியதோடு என்னென்ன மாதிரியான அரசியல் இருக்கும் என்று அண்ணனின் வழியில் சென்று பார்த்தால்தான் தெரியும். அதில் நீங்கள் எல்லாரும் அது பின்தொடர்ந்து வர வேண்டும் என்பதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து மாவட்ட பொறுப்பில் இருந்து விலகிய அண்ணன் பலராமன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். RDX பெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தர்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பொன்னுசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் அடுத்ததாக எழுச்சியுரையாற்றுவார்.
அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும், வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும், சொல்லுக்கு முன் செயல் என்று செய்து காட்டிக் கொண்டிருக்கிற பிரபாகரன் தம்பி புலியூர் பெற்றெடுத்த புலிப்பிள்ளை அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேலை தமிழர்களுக்கே என்று போராடுகிற அவல நிலையில்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க 12 கோடி தமிழர்கள் இருந்தாலும் இந்த தமிழ் நிலத்தில் தமிழன் தன் வேலை கேட்டு போராடுகின்ற அவல நிலையில் இருக்கிறான். அதற்கு காரணம் சுதந்திரம் அடைந்து 80வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவனெல்லாம் தமிழன் நலனை முன்னிறுத்த ஆளவில்லை. கடல் வணிகத்திலும் இந்த உலகத்திற்கே நாகரிகத்தை, மொழியை, பண்பாட்டை, வணிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம். எப்படி இப்படிப்பட்ட தமிழன் கடல் வணிகத்தை கையாண்டான் என்றால், உலகத்தில் முதலில் உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தவன் தமிழன். அயல்நாட்டில் ரெனசான்ஸ் மறுமலர்ச்சி காலகட்டம் என்று சொல்வோம். 15ஆம் நூற்றாண்டில் தான் உலகம் உருண்டை, சூரியனை சுற்றி பூமி வருகிறது என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே, திருக்குறள் என்பது ஏதோ இவர்கள் எல்லாம் தமிழறிஞர்கள் கூடி 2031 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது என்று தவறாக கணக்கிட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 11,600 ஆண்டுகளுக்கு முன்பே சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உலர்ந்தே உலவும் தலை என்று இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன். சுழன்றும் என்றால் பூமி சுழல்கிறது, பூமி உருண்டை, சூரியனை சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்தவன் தமிழன். ஆனால் அந்த தமிழனுக்கு இன்று வேலை கேட்டு அலைய வேண்டிய அவல நிலையை இன்று உருவாக்கி இருக்கு. ஏதோ முதலாளித்துவம் வந்த பிறகுதான் தேசியம், தேசிய இனம் என்ற கருத்து உருகொண்டு இருக்கிறது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மூவேந்தர்கள் ஆண்ட போது கூட வடவேங்கிடம், தென்குமரி, ஆயிடை, தேவங்கூரும் நல்லுலகம் என்று கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு தமிழன் என்று பேசிய ஒரு இனம் தமிழன் இனம். அதனால்தான் இந்திய எதிர்த்திட வாரீர், இந்த தமிழனை காத்திட வாரீர் என்று தமிழக தெற்குகளில் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பெண்ணும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் ஒன்று என்று மொழிக்காக உயிர் விட்டவன் தமிழன். அவனோட உயிர் மொழியில் இருக்கிறது. அதனால்தான் இந்த தமிழ்நாட்டை பார்த்து இன்றைய இந்திய ஒன்றிய அரசு அஞ்சுகிறது. காரணம், இந்த சண்டை என்பது இப்பொழுது நடப்பதல்ல. என்றைக்கு இந்த நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தார்களோ ஆரிய வைதிக பார்ப்பனர்கள், அதிலிருந்து 3000 ஆண்டுகளாக தமிழனுக்கும் ஆரியனுக்குமான சண்டைதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழனே தமிழ்நாட்டில் வேலை ஏற்று போராடுகிற ஒரு அவல நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வணிகம் எங்கே இருக்கிறது? இங்க ஒசூர் எடுத்துங்க, கிருஷ்ணகிரி எடுத்துங்க, இங்க இருக்கிற கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் 6 தொகுதியில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனை வகமும் மார்வாடி, ராஜஸ்தான் சேட்டுகளுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு பேக்கரி தொழில் தான் மலையாளி அத்தனையும் கைப்பற்றி இருக்கிறார். இங்கே நடக்கிற கிரனைட் தொழில் எடுத்தால் இங்கில்ல ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்களும், மார்வாடி, ராஜஸ்தானுடைய குஜராத்திகளும் இங்கே கொடிகட்டி பிறக்கிறார்கள். தமிழன் கூடிகளாக இருக்கிறான். எதிர்த்து பேசினால் அவன் அடியாளாக அவனை பயன்படுத்துகிறார்கள், அமைதியாக ஆனால் அவனை அடிமையாக்கிக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்டு போராடுகிற ஒரு கட்சி, தகுதியுள்ள ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தான். இன்று கூட்டம் நடத்தவில்லை. தமிழக வேலை தமிழருக்கு என்று பல ஆயிரம் தமிழக உறவுகளை திரட்டி சென்னை மாநகரில் மிக பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி தமிழர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இங்கே பல மொழி பேசியவர்கள் வாழ்கிறார்கள். அதனால் எல்லாம் வருகிறார்கள். ஏனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று தமிழர்கள் கூவினார்களே. யாராவது வந்து ஆண்டால் நமக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கலாம். உங்கள் கண் முன்னே நீங்கள் இஸ்ரேலை தான் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாடு பாலஸ்தீனம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரமாய்க் மொழியை பேசுகிற இஸ்ரேலியர்கள் இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள், வெளியே போனார்கள். ஆனால் ஊத வங்கி என்று ஒன்றை ஆரம்பித்து அமெரிக்காவின் உதவியோடு பாலஸ்தீனத்தை கைப்பற்றி வாழ்ந்து
இன்று பாலஸ்தீனியர்களை அடித்து விரட்டுகிறார்கள். எப்படி இந்த பாரத நாடு பழந்தமிழ் நாடு தமிழர்கள் இருந்தாலும் இங்கே ஆரியர்கள் வந்து நம்மளை மொழியின் மூலமாக கலந்து தமிழர்களை குறுக்கி அனுப்பிவிட்டார்களோ அதே போல இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஈழத்தில் நடந்தது. அங்கேயாவது குரல் கொடுக்க போராட இங்கே தமிழ் தாயகத்தில் அண்ணன் மேல்முறையில் போல் பல்வேறு போர் வீரர்களும் தமிழ் மறவர்களும் இருந்தார்கள். ஆனால் நாம் உதிரிகளாகிவிட்டால் நம் உரிமையை கேட்க, நம் நிலத்தை இழந்தால் நம்மளுடைய உரிமையை கேட்க இடம் இருக்காது, ஆள் இருக்காது. எதுவரை உன் நிலம் நீள்கிறதோ அதுவரை உன் அதிகார். அப்பொழுதுதான் நீ இந்த மண்ணை வாழ முடியும். ஆள்வது கூட நாம் இல்லை, நம் கருத்தியல் அல்ல. ஆகவே என்னுடைய உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒருவரும் எல்லோரும் அணிதிரண்டு ஒற்றை கிளையின் கீழ் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகனுடைய அணிதிரட்டலில் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் புலி பிள்ளைகள் போல் எழுச்சிமிக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட இருக்கிறது என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் நிரூபித்து காட்டியிருக்கிறது. 1956 முடிவுரி மாநிலங்களுக்கு பிறகு நாம் 70,000 சதுர கிலோமீட்டரை தமிழர்கள் ஆளுகிற இடத்தை விட்டிருக்கிறோம். இலங்கையிடம் கச்சத்தீவை இழந்தோம். கச்சத்தீவை இழந்ததனால் என்ன பிரச்சனை என்று நினைக்கலாம். மீன் பிடிக்கிற உரிமை இழந்தோம். இதுவரை 1000 மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறொரு இடத்தில் குஜராத்திலோ ஆந்திராவிலோ மீனவன் சுடப்பட்டால் அவன் இந்திய மீனவன் என்கிறது இந்திய அரசு. ராமேஸ்வரத்தில் சுடப்பட்டால் தமிழ்நாடு மீனவன் என்கிறது. அவர்களே முடிவு செய்து விட்டார்கள். இந்திய நாட்டிலிருந்து ஒரு தேசிய இனம் வீறு கொண்டு எழுகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களான் என்று அவர் முடிவு செய்து விட்டார்கள். ஆந்திராவில் 1957 பிறகு நாம் என்ன இழந்தோம்? சித்தூர் வட்டத்தை இழந்தோம், சந்திரகிரி வட்டத்தை இழந்தோம், பாமனேருவை இழந்தோம், இத்தனை நிலங்களையும் இழந்தோம். கேரளாவிடம் தேவி வீர்மேடு தேவிகுளத்தை இழந்தோம், பாலக்காடு வட்டத்தை இழந்தோம். இதனால் என்ன இழந்தோம்? முல்லை பெரியாற்றினுடைய உரிமை இழந்தோம். கர்நாடகாவிடம் எத்தனை நிலத்தை இழந்தோம்? கொள்ளைக்காடு இழந்தோம், கொல்லங்காடு வனப்பகுதியை இழந்தோம். ஏன் கோலார் தங்கவையில் முதலில் உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே மின்சாரத்தை கோலார் தங்கவையில் பயன்படுத்தியவன் தமிழன். அத்தகைய தங்க வயலை நாம் இழந்தோம். பெங்களூருவை இழந்தோம், அந்தமானை இழந்தோம். அந்தமான் என்பது சோழர் பகுதியில் நக்காவரம் என்று பெயர் பெற்ற பூமி. 2ஆம் உலக போருக்கு பின்பு ஜப்பானிடம் தோற்று போன அரசு அதை எடுத்து சுபாஷ் சந்திர போஸிடம் கொடுத்தது. அந்தமானை அதை கார்னல் லோகநாதன் என்ற தமிழரிடம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த இடத்தில் இன்று வங்காளிகள் அதிகமாக உள்ளே புகுந்து தமிழனுடைய உரிமையை பிரித்து விட்டார். இங்கு வாழ்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய தேசியம் பேசுகிற காங்கிரஸ் கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் டெல்லியில் ஷீலா தீட்சித் அவர்கள் பீகாரினுடைய வருகையால் டெல்லியினுடைய குற்றச்செயல்கள் அதிகமாகிவிட்டது. ஆகவே பீகாரிகள் வெளியேற வேண்டும் என்று சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாவட்டங்களில் குஜராத்திலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலும் சரி, அந்த மண்ணின் வேலை, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு என்று சொல்கிறார்கள். ஏன் இங்கே உங்கள் அருகில் இருக்கிற கர்நாடகாவில் பெங்களூரில் 1983 சரோஜினி மகசி என்ற ஒரு அம்மையார் மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் இலக்கிய ஆர்வலர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய தலைமையில் சரோஜினி மகசி என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தினார். 1984 மார்க்கெட் அல்வாவினுடைய தலைமையிலே அந்த குழு செயல்பட ஆரம்பித்தது. 58 பரிந்துரையுடன் அவர்கள் கர்நாடக அரசுக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அதில் குறிப்பாக என் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு பொன் என்று சொல்லுகிற IAS IPS அதிகாரிகளில் 80 விழுக்காடு கன்னடம் பேசுகிற மண்ணின் மக்களுக்கே வேலை தர வேண்டும் என்று அந்த தீர்மானம் சொல்கிறது. குரூப் பியில் 90 விழுக்காடு அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. CD என்று சொல்லக்கூடிய மற்ற வேலைகளில் 100 விழுக்காடும், தனியார் நிறுவனங்களில் 100 விழுக்காடும் அந்த மண்ணின் மக்களுக்கே வேலை கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. பிஜேபி ஆண்டாலும் சரி, சதானந்த கவுடா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இப்போது இருக்க சித்தராமையா இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமானால் என் அண்ணன் வேல்முருகனை போல் ஒரு ஆண் மகன் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்திற்கு வருகிற போது தமிழக வாழ்வுரிமை கட்சி புலி பிள்ளைகள் எடுத்துக் கொண்டிருக்கிற கொள்கை நிச்சயமாக வென்று காட்ட முடியும். ஆகவே
எங்களுடைய உறவுகள் தமிழ்நாட்டில் வேலை தமிழருக்கே என்று ஏதோ தமிழக வாழ்வுரிமை கட்சி பொதுவாகவோ புதுசாகவோ போராடுகிறதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் கண் முன்னால் இதே வேப்பனஹள்ளி தொகுதியில் டாடா நிறுவனம் என்பது பல ஆயிரம் பெண்களை இங்கே கொண்டு வந்து இறக்கி 12ஆம் வகுப்பு பெண்களுக்கு இறக்கி தொடர்வண்டியே இதுக்காக. இங்க வாங்க, அங்க ஒண்ணு இல்லை, இங்க வாங்க தம்பி, கூட்டம் இங்கதான் இருக்கு, இங்க வாங்க, இப்படி வந்துருங்க. நம்ம உறவுகள் யாராவது அங்க இருந்தா தயவு செய்து இப்படி வந்துருங்க தம்பி. குமார் இங்க வாங்க, எல்லாம் உட்காருங்க. குமார் நீங்க இங்க வாங்க, எல்லாம் இங்க வந்துருவாங்க. வியாபாரத்தை கையில் எடுத்த மார்வாடிகளும் குஜராத்திகளும் இந்த மண்ணிலே கோயிலை கட்டுகிறார்கள். கோயில் கட்டினால் என்ன ஆகிறது? நமது பண்பாடு வரலாறு மாறி போகிறது. நீ மொழியை இழந்தாலும் சரி, நிலத்தை இழந்தாலும் சரி, வரலாறையும் பண்பாட்டையும் மீட்டெடுத்தால் நிலத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு உதாரணம் இஸ்ரேல். என்ன பண்பாட்டு சீரழிவு நடக்குது? நம்ம எல்லாம் அம்மா அப்பா அண்ணான்னு கூப்பிட்டு விடுவோம். இப்ப எப்படி கூப்பிடுறோம்? ஜிங்கிறோம். இனிமேல் உங்கள் தமிழனை பார்த்து எவனால் ஜி என்று சொன்னால் தயவு செய்து கன்னத்திலே அவனை அடித்து நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இப்ப புதுசா ஒன்று வேற சொல்றான், புரோங்கிறான். இப்படிதான் பண்பாட்டு சீர்கேடுகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இங்கெல்லாம் நாம் பொங்கலை கொண்டாடினோம், ஆடி பெருக்கை கொண்டாடினோம். இப்பொழுது இவர்கள் கோழிப்பட்டியை தமிழர்கள் மீது திணிக்கிறார்கள். நாம் தாம்பூலத்திலும் சரி, திருமணத்திற்கும் சரி, ஜீரமாவதற்கும் வெற்றிலை பாக்கை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இங்கு ராஜஸ்தானி மார்வாடி சேட்டுகளுடைய பொருளாதார நிலையால் எல்லாரும் குட்கா பான் பிராக் போடுறான். நம்மால் போட்டு வாயிலுக்கு திறக்க முடியல. உங்கள் பொருளாதாரத்தை சிதைப்பதும் இல்லாமல் உங்களுக்கு குட்கா பான் பிராக் போன்ற போதை வஸ்துகளை சொல்லி உங்கள் மொழியையும் சிதைக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட நாங்க அண்ணனோட ஒரு திருமணத்துக்கு போனோம். தமிழருடைய இசை என்றால் பறையும் மிருதங்கமும் நையாண்டி மோளமும் இருந்தது. ஆனால் சண்டமேளமும் பேண்டு வாத்தியத்தையும் வைத்து இங்கே நடந்தது பார் தமிழர்களுடைய எழுச்சி மிக்க. இது அடிமை பறை அல்ல, இது ஆதி பறை, ஆதிக்கத்தை ஒழிக்க வந்த பறை என்று இங்கு நடத்தி காட்டினார்களே, அந்த பறையை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன முடிவு? கல்வியில் 100 விழுக்காடு தமிழர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடி கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பில் 100 விழுக்காடு என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், வெளி மாநிலத்திலிருந்து இங்கு வாழ்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் அயலார்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து குடியேறிவிட்டார்கள். உங்களுடைய வேலை வாய்ப்பை, கல்வி உரிமையை, வாக்களிக்கும் உரிமையை கூட அவர்கள் பெற்றுவிட்டார்கள். ஆகவே நாம் அயலார்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக உள்நாட்டு அனுமதி சீட்டு அசாம், மிசோரம், அருணாச்சலம் பிரதேசத்தில் இருப்பது போல நாம் எந்த கட்சி தமிழகத்தில் சொத்து வாங்க அனுமதிக்காத இருக்கிறதோ, அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்காமல் இருக்கிறதோ, உள்ளே வருவதற்கு உள் அனுமதி சீட்டை வழங்குவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்பந்திக்கும், செயல்படுத்தி காட்டி தமிழர்கள் உரிமையை மீட்டெடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழின போராளி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து எல்லாரும் இருக்கையில் உட்காரவும். யாருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. தயவு செய்து எல்லாரும் இருக்கையில் உட்கார்ந்து அண்ணன் இப்போது உரையை தொடங்குவார். தயவு செய்து எல்லாரும் வந்து பிரபா கொஞ்சம் எல்லாரும் வர வச்சு. சின்னக்குட்டி அண்ணா, மாதேசனா கொஞ்சம் வாங்க. அண்ணா மஞ்சனா எல்லாரும் வாங்கண்ணா, கூப்பிட்டாங்கண்ணா. அங்கே யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒருத்தர் போறாருண்ணா, எல்லாரும் கூடுங்கண்ணா, உட்காட்டு வாங்கண்ணா. எங்கண்ணா இருக்கீங்க? வாங்கண்ணா, எல்லாரும் உட்கார சொல்லுங்கண்ணா. வாங்கண்ணா, தயவு செஞ்சு உட்கார சொல்லுங்க. வாங்கண்ணா, எல்லாரும் கூப்பிட்டு வாங்கண்ணா.
தமிழின போராளி, சுங்கம் தகர்த்த சோழன், முந்திரி காட்டு நாயகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை எழுச்சொலியாற்ற அழைக்கின்றோம். ಎಷ್ಟು ಮುಂದೆ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் தமிழ் மக்களை மீட்டெடுக்க போகிற அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவின் அன்பு தம்பி அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்தோம். ஏங்க ஒரு பிரபா எங்க இருக்கீங்க? அந்த பட்டியல் கொடுங்க, ஸ்டேஜுக்கு சீக்கிரம் வாங்க. பிரபா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ராயக்கோட்டை பகுதியில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் இணைப்பு விழாவின் தலைவர், மிகச்சிறந்த உழைப்பாளி, தன் கடின உழைப்பால் இப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தன் அன்பால் கட்டி வைத்திருக்கின்ற அருமை சகோதரர் குமார் அவர்களுடைய தலைமையில் இங்கு நடைபெறுகின்ற இந்த இணைப்பு விழா பொதுக்கூட்டத்தில் அவரோடு தோளோடு தோள் நின்று இருக்கின்ற அருமை சகோதரர் சிவசுந்தரம், அருமை சகோதரர் சேகர், அருமை சகோதரர் மஞ்சு, அருமை சகோதரர் மாதேஷ், அருமை சகோதரர் நாகராஜ், அருமை சகோதரர் அருண்குமார், அருமை சகோதரர் வடிவேல் மற்றும் சத்தியமூர்த்தி, அருமை சகோதரர்கள் தங்கராஜ், சத்யராஜ், சேகர், ஏமநாத், ரகு, சுரேந்தர், பெருமாள், மணி, முனியப்பன், ஸ்ரீதர், முனிரத்னம், முத்துராஜா, சிவகுமார், பலராமன், ஆதிஎக்ஸ் பெருமாள், தருமன், பொன்னுச்சாமி, பூச்சி என்கிற மயில் மற்றும் மயில்வேல், குட்டி, சுப்பு மற்றும் முருகன், தமிழ், சந்தோஷ், பெரியண்ணன், அஜித், மிஸ்ஸா, பிரபா, தர்மன், பொன்னுசாமி, ரமேஷ், வெங்கடேஷ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் இம்மு, எல்லப்பன், மாதேஷ், சுப்பு, குட்டி என்கிற மாதேஷ், சுரேஷ், ஸ்ரீநாத், ராஜசேகர், முனிராஜ், மகேந்திரன், வெங்கடேஷ், மகேஷ், ஐயப்பன், சுரேஷ், ஜீவா, ராஜேஷ், முனியப்பன், சங்கர், செல்வம், ரவி, காசி, கேடிஆர் குமார், சேகர், சிவசங்கர், சிவகுமார், விஜி, சுரேந்திரன், பலராமன் உள்ளிட்ட இன்னும் பக்கம் பக்கமாக பல்வேறு நிர்வாகிகளின் பெயர்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். நேரத்தின் அருமை கருதி மேடையில் என்னோடு வருகிறது அமர்ந்திருக்கின்ற சென்னையிலிருந்து வருகின்ற அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் நம்முடைய தவமணி மகேந்திரன், நம்முடைய மோகன்ராஜ் உள்ளிட்ட கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கும், இங்கு இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடுகளை பார்த்துக் கொண்டிருந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி கரு பிரபாகரன், ஐயப்பன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், இங்கு அருமை தம்பி சரவணன், சனாவுல்லா, அருமை தம்பி சூர்யா உள்ளிட்ட நம்முடைய ரமேஷ் மற்றும் அஜித் உள்ளிட்ட நம்முடைய மன்சூர் மற்றும் நம்முடைய கார்த்திக், சிபிஎஸ் கார்த்திக் மற்றும் கார்த்திக் மற்றும் பாலு, மகளிரணி பொறுப்பாளர்கள், அருமை சகோதரர்கள், வழக்கறிஞர் மற்றும் பாலா, கிரிபாலா மற்றும் ஏனைய பல்வேறு கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பேரையும் சொல்ல முடியவில்லை, ஒரு நோட்டு முழுக்க இருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்ததிலிருந்து வழி நெடுகிலும் நம்முடைய அருமை தம்பி குமார் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அந்தந்த ஊர் அருகே நின்று மிகச்சிறப்பாக வரவேற்பளித்து மிகச்சிறப்பாக வாகனங்களிலே
மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் இருவீலர் டூ வீலர்ல வந்தவர் விபத்தாகி விட்டார். அந்த செய்தி கேட்டவுடனே எல்லாரும் பரபரன்னு ஓடுறீங்க. ஒன்றும் நடக்கலைங்க. காவல்துறை பாதுகாப்பு அளித்திருக்கிறது. இங்கே இந்த மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் தாய்மார்களும் திரண்டு வந்திருக்கின்ற போது உங்களை யார் என்ன செய்ய முடியும்? ஏன் எதற்காக நீங்கள் எல்லாரும் கவலையோடு அங்கு ஓடி பார்க்கின்றீர்கள்? எங்க கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன சலசலப்புனா ஒட்டுமொத்த கூட்டமும் போவோம். அந்த மாதிரி கூட்டமா நம்ம கூட்டம் இருக்கக்கூடாது. இங்க நம்ம தான் இருக்கிறோம். நம்ம தான் இங்க ராஜா, நம்ம தான் இங்க கிங்கு. வட்டம், மாவட்டம், தளபதி எல்லாம் நம்ம தான் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதைத்தான் இந்த எத்தனை கூட்டங்களை இங்கு நடத்தி இங்கு அருமை சகோதரர் குமார் போன்றவர்களை ஒருங்கிணைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒருங்கிணைந்த இந்த இணைப்பு விழாக்களை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி, நம் கட்சிக்கு கிடைத்த மாவீரன் நெப்போலியன் உள்ளிட்ட அவரோடு தோளோடு தோல் என்ற அருமை தம்பிகள் கிருஷ்ணகிரி சக்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னால எல்லாரும் பேரையும் சொல்ல முடியல. எனக்கு முன்னேற்றம் எல்லாம் நிறைய பன்னீர்செல்வம் நிறைய உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா பேரை சொல்லி கொண்டு போனாலே நேரம் அதிகமாகிவிடும். இப்ப பாருங்க, நான் பேசுறதுக்கு முன்னாடி இருக்கையெல்லாம் காலியா இருந்துச்சு. இப்ப எல்லா உறவுகளும் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற உறவுகளும் கொஞ்சம் அமைதியா ஒரு அரை மணி நேரம் பின்பு இருக்க பெண்கள் எழுதி போன இருக்கை காலியா இருக்கிறது. எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது? அருமை தம்பி குமார் அவர்களும் அவரோடு நான் இந்த பெயர் பட்டியலை வாசித்த நம்முடைய 40க்கு மேற்பட்ட நம்முடைய தம்பிமார்களும் சேர்ந்து இரவு பகல் பாராமல் உழைத்து இந்த பல்லாயிரக்கணக்கான இருக்கைகளை அமர்த்தி இங்கு நூற்றுக்கணக்கான பதாகைகள் வைத்து சுவரொட்டிகளை ஆயிரக்கணக்கில் அச்சடித்து எதற்காக இந்த பொதுக்கூட்டம் இங்கு நடைபெறுகிறது? இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு என்ன? இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு தமிழக வேலை தமிழருக்கு. ஏன் தமிழக வேலை தமிழருக்கு என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இந்த ராயக்கோட்டையில் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்பதை அருமை தம்பி குமார் அவர்கள் பேசுவதற்கு சில நிமிடங்களிலே குறிப்பிட்டார். இங்கே இருக்கிற டாடா நிறுவனம், அது எலக்ட்ரிக் நிறுவனமாக இருக்கலாம், ஷிப்டா பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 என்று விரிவாக்கம் செய்து கொண்டிருக்க எந்த நிறுவனமாக இருக்கலாம், பன்னாட்டு பணக்கார பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளால் இந்த மண்ணில் உருவாக்கப்படுகின்ற இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பை தர மறுத்து எங்கோ இருந்து உத்தரகாண்டில் இருந்தோம், பீகாரில் இருந்தோம் சிறப்பு ரயில்கள் மூலம் 5000 பேர் 10,000 பேரை கொண்டு வந்து இறக்கி அனைத்து வேலைகளும் அவருக்கு தருகிறார். அதை தடுத்து நிறுத்தி இங்கே அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் கைகளிலே தர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வேலை தமிழக என்கிற தலைப்பு. நிலம் நம்முடையது, நீர் நம்முடையது, மின்சாரம் நம்முடையது, அரசுடைய சலுகைகள் நாம் தருகிறோம். இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட இந்த பணக்கார கார்ப்பரேட் நிறுவனம் ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் ட்ரெயின்ல கொண்டு வந்து இறங்குறாங்க. தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த 234 எம்எல்ஏக்களில் இந்த ராயக்கோட்டையில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான உறவுகளே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏக்களில் இங்கே இருக்கிற டாடா எலக்ட்ரிக்கல் நிறுவனத்திற்கு ஆணும் பெண்ணுமாக 10,000 பேரை கொண்டு வந்து நீங்கள் உத்தரகாண்டிலிருந்தும் ஜார்க்கண்டிலிருந்தும் பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசிலிருந்தும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலிருந்தும் என் தாய்மொழி தமிழை கொண்டவன் அல்லது தமிழ்நாட்டில் தாய் பிரமொழி மொழி சிறுபான்மையினராக ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு இந்த நிலப்பரப்பில் வாழ்கின்ற என் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து அந்நியருக்கு தருவதில் என்ன நியாயம்? இது தமிழக அரசு நீங்கள் செய்வது நியாயமா என்று நாட்டுடைய முதலமைச்சரையும் தொழில்துறை அமைச்சரையும் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக உங்களுக்காக கேட்டவர்கள் முருகன். அந்த நன்றி உணர்வோடுதான் அருமை தம்பி குமார் அவர்களும் சேகர் அவர்களும் சிவசுந்தரம் உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கிற என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்திருக்கிற இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம் இல்ல, தலைக்கு 1000 ரூபாய் இல்ல. இங்க கூட வந்த பெண்களுக்கு எல்லாம் எங்க குமார் போகும்போது உங்களுக்கு 500 ரூபாய் பட்டுவாடா செய்யப்படும்னா எந்த தாய்மார்களும் எழுந்திருக்காது. ஏன்னா போகும்போது 500 ரூபாய். தமிழக வாழ்வுரிமை கட்சி நான் சொன்ன இலங்கை தீவில் கொத்து குண்டுகளை போட்டான், உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை போட்டான். யார் போட்டவன்? சிங்களவன் போட்டான். சிறுபான்மையா அண்டி பிழைக்க வந்தவன் போட்டான். இன்னைக்கு பிழைக்க வந்தவன் அந்த மண்ணின் மைந்தர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இன்றைக்கு தமிழர்கள் சிறுபான்மை ஆகி இன்றைக்கு சிங்களவர்கள் ஆதிக்கம் நிறைந்த அரச பயங்கரவாதிகளாக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அங்க தமிழ் எவன் பிரதமராக வர முடியாது.
தமிழ் எவனும் அதிபராக வர முடியாது, தமிழ் எவனும் அந்த ஒரு நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசராக வர முடியாது. ஏன்? அங்கு சிங்களவர்களின் ஆதிக்கம் வேலையில் தொடங்கி மொழியில் தொடங்கி எல்லா வழிபாட்டு தலங்களையும் தனதாக்கி கொண்டான். கோவில்களை இடிக்கிறான், பள்ளிவாசல்களை இடிக்கிறான், கிறிஸ்துவ ஆலயங்களை இடிக்கிறான். தமிழர்கள் அறவழியில் போராடினார்கள், பொதுக்கூட்டம் போட்டார்கள், கேட்பதற்கு நாதி இல்லை. தாயின் முன்னே பெண்ணை கற்பழித்தான், கணவன் முன் மனைவியை கற்பழித்தான், குடும்பத்தோடு ராணுவ வீரர்கள் கூட்டு பாலியலில் ஈடுபட்டான், கேட்பதற்கு நாதி இல்லை. அங்கு கேட்பதற்கு வந்த மகத்தான தலைவன் தான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற இந்த பதாகைகளை இடம்பெற்றிருக்கிற என் தமிழ் தேசிய தலைவன். இங்க கூட நம்முடைய அருமை தம்பி குமார் அவரோடு இங்க 5000 மேற்பட்ட இளைஞர்கள் வழிநெடுக்க வரவேற்பு கொடுத்தான். 2500க்கு மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டு நிரம்பி இருக்கிறது. ஆனா குமாருக்கு இன்னைக்கு இத்தனை ஆயிரம் தம்பிகளும் அண்ணனும் பெரிய என் சொந்த ஊர், எங்க அப்பா பிறந்த ஊர், எங்க அம்மா பிறந்த ஊர்னு அங்கங்க இளைஞர்களை நின்று வரவேற்று என்னுடைய படத்தையும் குமார் படத்தையும் போட்டு டி-ஷர்ட்டை போட்டுட்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற அந்த தலைவனுக்கு அந்த வவுனியா வல்வெட்டு துறையிலிருந்து கூட வந்தவங்க வெறும் 4 பேருங்க. எத்தனை பேரு? வெறும் 4 பேரை கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எந்த சிங்கள ராணுவன் கோவில்களில் எங்களை கொன்றானோ, எந்த சிங்கள ராணுவ மசூதிகளில் கொண்டு போட்டு கொண்டானோ, எந்த சிங்களவன் எங்கள் சர்ச்சைகள் மீது கொண்டு போட்டு கொண்டானோ, அந்த சிங்கள ராணுவத்திற்கு அவன் மொழியில் பதில் சொல்வதற்கு வந்துட்ட மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த மாவீரன். ஏன் அங்க ஆயுத போராட்டம் தொடங்கிச்சு? எதற்காக தொடங்கிச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு பாரு, இதே மாதிரி நிலைமை தான். இன்னைக்கு முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துங்க, நான் பொய் சொல்லல. இங்க இருக்கிற ரயில்வே துறையில போய் பாருங்க, ரயில்வே கவுண்டர்ல போய் பாருங்க, சென்ட்ரல் ரயிலுக்கு போங்க, எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போங்க, கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு போங்க, நீங்க சேலம் ஜங்ஷனுக்கு போங்க. எல்லா ரயில் நிலையங்களிலும் கணினி ஆபரேட்டர்ல இருந்து டிக்கெட் கொடுக்கறதுல இருந்து ட்ரெயின்ல டிக்கெட் பரிசோதகர் வரையில் 100க்கு 90 பேர் இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மொழி தமிழாக கொண்டவர்களோ அல்லது இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக மொழி வழி சிறுபான்மையராக தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு 12 காலமாக இந்த மண்ணில் எங்களோடு உறவாடி வாழ்கிற எந்த உறவுகளும் கிடையாது. அனைவரும் பீகாரி. இது தமிழ்நாடு. இங்க இருக்கிற சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற CISF, இங்க நின்று கொண்டிருக்கிற நம்முடைய SSI, SI, நம்முடைய ஏட்டையாக்கள் நம்முடைய விமான நிலையத்தில் காவல் காத்தார்கள். என்னுடைய NLC நிர்வாகத்தை NLC செக்யூரிட்டி என்று உள்ளூர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மண்ணின் மக்கள் காவல் காத்தார்கள். சென்னை துறைமுகத்தில் தமிழர்கள் காவல் காத்தார்கள். சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் பணியில் இருந்து உற்பத்தி தொடங்கி அங்கு இருக்கிற காவல் பணி வரையில் உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ரயில் நிலையங்களாவது பொது மேலாளர் தொடங்கி கடல்நிலை ஊழியர் வரை 100க்கு 90 பேர் தமிழர் அல்லாத இன்றைக்கு குறிப்பிட்ட ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவன் அல்ல. அவன் ஒரே ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவன். அவன் இந்தியை தாய்மொழியாக கொண்ட வரலாற்றுக்காரனை திட்டமிட்டு ரயில்வே துறையில் வேலை அமர்த்துகிற மிகப்பெரிய சதியை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. எவனும் கேட்கல. ஆண்ட திமுக, அண்ணா திமுக இது மார்வாடிக்கு மட்டும் சொந்தமான ஊரு அப்படின்னு வடசென்னையில செக் போஸ்ட் போடுறான். என் அருமை தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, சிந்திங்க. உங்களை அவன் வடநாட்டுக்காரன் எதுக்கு வேலைக்கு எடுக்கிறான் தெரியுமா? டிரைவர் வேலைக்கு எடுக்கிறான், வீட்டுல கக்கூசு கழுவுறதுக்கு எடுக்கிறான், சமைக்கிறதுக்கு எடுக்கிறான், இரவு காவலர் வாட்ச்மேனுக்கு எடுக்கிறான். அதை விட்டு அங்க போர்டு போட்டு வச்சிருக்கிறான், இது ஜெயின் அபார்ட்மெண்ட்ஸ், இது மார்வாடி சேட்டுகளுக்கு மட்டும் சொந்தம், தமிழருக்கு இடம் இல்லைன்றான். நாய்கள் ஜாக்கிரதை என்று போர்டு போட்டு வைத்திருப்பது போல் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி இன்றைக்கு ஜெயின்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ்களை அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி தமிழர்களுக்கு வீடு இல்லை என்று சொல்லுகிறான் தமிழ்நாட்டில். எனதருமை தமிழ் சமூகமே, விழித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த பிரிதொரு மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே நாட்டில் நான் வாழ்கின்ற என் தமிழ்நாட்டில் இங்கு இருக்கிற மாநில அரசு பதவிகளிலும் மத்திய அரசு பதவிகளிலும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக இருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற என் ஆயிரக்கணக்கான உறவுகளே, நீங்கள் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கட்சியினராக கூட இருந்து விடுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்புகளும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக இருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற என் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த கட்சியில தான் அருமை தம்பி குமார் அவர்கள் இங்கு ஆயிரக்கணக்கான உறவுகளோடு உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கலாம், சரி வாயால சொல்றீங்களா, நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்களா, நீங்க இதுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கலாம். எனது அருமை உறவுகளே, 2016 நம்முடைய OPS இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த போது இந்த நாட்டுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாணியம் என்று சொல்லக்கூடிய
தமிழ்நாடு டிஎன்பிசி சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆள் சேர்ப்பு அரசு பணிக்கு ஆள் சேர்க்கிற அந்த தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வாணை குழுமத்தில் ஒரு அரசு சட்டம் போட்டிருக்கிறாங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஓபிஎஸ் பயன்படுத்தி அந்த சட்டம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற விஓல இருந்து சீஃப் செக்ரட்டரியாக வரக்கூடிய கோட்டாட்சியார் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓல இருந்து நாளைக்கு டிஜிபியா வரக்கூடிய டைரக்டர் டிஎஸ்பியில இருந்து நாளைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து எல்லா மாவட்டத்துடைய உயர் அதிகார பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் வேண்டுமானாலும் இந்த பதவிகள் தரப்படும் என்று பெயர் பலகையை போட்டு பீகாரையும் உத்தரப்பிரதேசகரையும் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசகரையும் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளிலே சைலண்டா அமர்த்தி கொண்டிருந்தான். அதை தமிழ்நாட்டில் இருக்கிற 196 அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியும் அதை கண்டுபிடித்து கேள்வி எழுப்பவில்லை. அதை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் கேள்வி எழுப்பதோடு மட்டுமல்லாமல் 1 லட்சம் மக்களை திரட்டி கோட்டையை முற்றுகையிட்டு போராடிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. வரலாற்று பக்கங்களில் இருக்கிறது, பத்திரிகை செய்தி ஊடகங்களில் பதிவாகி இருக்கிறது. டிஎன்பிசி அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சட்டத்தை பிற மாநிலங்கள் இங்க இருக்கிற கர்நாடகாவோ ஆந்திராவோ கேரளாவோ டெல்லியோ உத்தரப்பிரதேசோ மத்திய பிரதேசோ பீகாரோ ராஜஸ்தானோ மத்திய பிரதேசோ வேற இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பிரிதொரு மாநிலங்களிலோ இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? அந்த மாநிலத்தை சேராதவர்கள் அந்த மாநிலத்துடைய அரசு பதவிகளை வந்து உயர்நிலை பதவிக்கு வர முடியும் என்கிற சூழல் இருக்கிறதா என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியவர் வேல்முருகன். நீங்க என்ன பார்த்து கேட்கிறாங்க? திமுகவோட கூட்டணி வச்சு விட்டார். ஏன் வச்ச? தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சென்று நான் ஆதரிப்பதற்கு முன்பாக கொடுத்த 10 கோரிக்கைகள் அடங்கி கொடுத்த கடிதத்தில் முதலாவதாக இடம்பெற்ற கோரிக்கை, தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதாவின் அழுத்தத்திற்கு ஓபிஎஸ் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் விஓவா, தாசில்தாரா, கலெக்டர், ஆர்டிஓவா, சப் கலெக்டரா, டிப்டி கலெக்டரா, ரிஜிஸ்ட்ராரா, கமர்ஷியல் டாக்ஸ், ஏசியா, இப்படி எல்லா பதவிகளுக்கும் வரலாம். அப்படின்னா 10 வருஷம் 5 வருஷம் 25 வருஷம் ரிட்டையர்ட் ஆகும்போது அவன் சீஃப் செக்ரட்டரியாக, ஏடிஜிபியாக, ஐஜியாக, டிஜிபியாக இந்த நாட்டில் எல்லாம் வட இந்தியாக்காரன் தான் இருப்பான் என்று அந்த நிலையை மாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டேர்ம் ஆஃப் கண்டிஷன் என்று சொல்லக்கூடியதிலே 10 நிபந்தனைகளை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக இதை ஒழிக்கின்ற சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவரிடத்தில் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக வாதிட்டு அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்தவன் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுக்குதான் குமார் ஆளுங்கட்சிக்கு போகல, ஆண்ட கட்சிக்கு போகல, தேசத்தை ஆள்ற கட்சிக்கு போகல, நாளைக்கு தேசத்தை ஆள்வோன்னு சொல்ற கட்சிக்கு உங்களை எல்லாரும் கூட்டு வரல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எந்த சாதியோ எந்த மதமோ எந்த சாமியை வேண்டுமானாலும் கும்பிடு, ஆனா நீ தமிழ்நாட்டுக்கார இங்க கிடைக்கிற அரசு வேலைகள் இங்க உட்கார்ந்து இருக்கிற என் பிள்ளை செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி போராடி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாட்டுடைய முதலமைச்சரையும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களிடத்திலையும் தமிழ் கண்டிப்பா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும், தமிழ்ல வைக்கிற தேர்வுல 40 மதிப்பெண் பெற்றாதான் அந்த வேலை என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவனும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட பிரிதொரு மாநில மக்களுக்கும், அவன் எந்த மாநில ஒக்கிலிக்க பேசுறவன் இருக்கிறான், சௌராஷ்டிரா இருக்கிறான், ரெட்டியார் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, அவர்கள் அனைவரும் இந்த மண்ணின் பூர்வீக குடியில் வாழக்கூடியவர்கள், இந்த மண்ணின் மைந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுறா. அதை விட்டுட்டு 2000 மைலுக்கு அப்பால் இருந்து பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசம் ஏண்டா வேலை கொடுக்கிற என்று தட்டி கேட்டு அதை தடுத்து நிறுத்தி இந்த மண்ணில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும் அரசாங்க வேலையை உறுதி செய்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது என் அருமை உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம உழைக்கிறோம், போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், எந்த கட்சியில இருந்தா என்ன அப்படின்னு வராதிங்க. அப்படி இருந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய உரிமைகள் இலங்கையில் பறிபோகியது, ஈழத்தில் பறிபோகியது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, சரி பத்திரிகை முதலாளி இங்க உட்காந்துருக்கீங்களா, இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்கீங்களா, இங்க உட்காந்துருக்கிற யாருக்காவது எங்க அப்பா, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க மாமா, எங்க மச்சான் இந்த நாட்டில் பெரிய பத்திரிகை நடத்துறான், பெரிய தொலைக்காட்சி முதலாளியா இருக்கிறான், பெரிய நகைக்கடை ஓனரா இருக்கிறான், பெரிய வெள்ளி வியாபாரம் பண்றான், பெரிய தங்க வைர வியாபாரம் பண்றான், ஒரே ஒரு ஆளு சொல்லுங்க, ஒரே ஒரு ஆள் கை தூக்குங்க, யாரா இருக்கீங்களா? ஒரு ஆளு கிடையாது. இருக்கிறவங்க யாரு? டி நகர்ல இருக்கிற நகை கடை யாருக்கு சொந்தம்? நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட உழைக்கும் தமிழ்ச்சாதியான நாடார் சமூகத்தை தவிர பிரிதொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் எத்தனை பேர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருக்கிறார்?
மிகப்பெரிய வணிக மகாலுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், மிகப்பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ்க்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஏன் தமிழ்நாட்டில் பணி செய்யற கான்ட்ராக்ட் ஏன் அங்கெல்லாம் ஏன் போறீங்க? நமக்கு பிடித்தமான ஒண்ணு இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் டோல்கேட்டை போட்டு வச்சிருக்கான. அந்த டோல்கேட்டு ஒரு டோல்கேட்டு கூட உனக்கு சொந்தமானது இல்லை. அந்த டோல்கேட்டு கூட முதலாளிகள் யார் என்று கேட்டால் பீகார்கார, டெல்லிக்கார, உத்தரப்பிரதேசக்கார, தெலுங்கானாக்கார, ஆந்திராக்கார, கன்னடக்கார, அம்பானி, அதானி, அசோக் லேலண்ட், டிவிஎஸ். நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, கையும் காலம் தான் இருக்கு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு. அந்த உழைச்சி சம்பாதிக்கிற வேலை வாய்ப்பை என் மண்ணின் மக்களுக்கு கொடுடா. ஒசூர்ல இருக்கிற அனைத்து நிறுவனமே, அந்த ஒசூர் பகுதியில் இருக்கிற அனைத்து ஷிப்காட் 1, 2, 3 விரிவாக்கம் அனைத்துகளிலும் இந்த மண்ணின் மக்களுக்கு நியாயமான வேலை வாய்ப்பை வழங்கு என்று நாட்டுடைய சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் சலனம் இல்லாமல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நீங்களா வருவீங்க, இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் என்கிட்ட சேருவீங்க என்பதற்காக நான் கேட்கல. என் கண்ணு முன்னால என் வேலை வாய்ப்பு பறி போகுது, என் உரிமை பறி போகுது. என்னுடைய நெய்வேலி மின்சாரத்தை தரோம் அவனுக்கு, நம்ம ஊர்ல இருந்து தண்ணீர் தரோம் அவனுக்கு, நம்ம ஊருடைய நிலத்தை தரோம். இப்ப பாருங்க, இங்க வர்ற வழியில நம்முடைய மக்கள் கொடுத்தாங்க தென்பண்ணை ஆறு உபரி திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு 72 கோடி அரசு ஒதுக்கிருக்கு, அரசு ஆணை போட்டிருக்கு. ஆனா அந்த திட்டம் என்ன நிறைவேறல. என் விவசாய மக்கள் என்னை வழியிலே மறித்து அந்த விவசாய சங்கத்துடைய தலைவர் என் கைகளிலே ஒரு மனுவை அளித்தார். அந்த மனு 15 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களால், அது அதிமுக திமுக எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் விவசாயிகள் வைத்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு 15 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனா டாட்டாவுக்கு 10,000 ஏக்கர் எடுத்து தர்றதுக்கு 3 வயசுல நில ஆஜரப்படுத்தி கொடுக்குறீங்க. இன்னைக்கு பெரிய கார்பெட், பெரும் லாரிகள், பெரிய கண்டனர் லாரிகள் போவதற்கு 4 வழி சாலை போடப்படுகிறது. ஆனா அந்த நிலத்தை கையகப்படுத்தி இந்த தென்பண்ணை ஆற்றின் உபரி நீர் ஆற்று திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிலத்தை கையகப்படுத்தி அந்த ஏழை விவசாய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கட்டுப்படியான தொகையை இன்னும் இந்த அரசுகள் தரவில்லை. இதையெல்லாம் குறித்து தமிழகத்தின் சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது வேல்முருகன் ஆகி எனது குரல் என்பதற்காகத்தான் அருமை தம்பிகள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். என் அருமை உறவுகளே, ஏதோ நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், வயசாச்சு, குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே நம்ம அப்பா அம்மா பார்த்து அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஒரு 2 பிள்ளையை பார்த்தோம், போச்சு நம்ம வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் மக்களுக்குமானதாக இருக்க வேண்டும். ஒரு வாழ்கின்ற போது அந்த வாழ்ந்த காலத்தில் நாம் இந்த மண்ணில் எதை சாதித்தோம், நம்முடைய அடையாளங்களை எதை நாம் விட்டு செல்லுகிறோம், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குமார் அவர்களோடு ஆயிரக்கணக்கான தோழர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு மேடையில் வீற்றிருக்கிற என் உறவுகளோடு அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி 100 பேர், 50 பேர், 500 பேர் அழைத்து வந்து கட்சியில இணைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் என் உயிரை விட மேலாக நேசிக்கிற அந்த மகத்தான தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் பின்னால் 4 பேர் வந்தான். அந்த 4 பேருக்கு வந்த அந்த தலைவனுக்கு பின்னால் வந்த அந்த இயக்கம் தான் பிற்காலத்தில் உலகத்தின் அத்தனை வல்லாதிக்க வல்லரசு நாடுகளிலும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டக்கூடிய மகத்தான விடுதலை புலிகளின் போர்ப்படையை உலகத்தில் நடத்தி காட்டின ஒரு இயக்கத்தை, ஒரு விடுதலை போராட்டத்துடைய அமைப்பை ஒழிக்கிறதுக்கு 20 நாடுகள் களத்துக்கு வந்தான். 40 நாடுகள் ராணுவ உதவிகளை கொடுத்தான், ராடார்களை கொடுத்தான், விமானங்களை அனுப்பினான், கொத்து குண்டுகளை கொடுத்தான், பாஸ்பரஸ் குண்டுகளை கொடுத்தான், ஏவுகணைகளை கொடுத்தான், ஆட்லரி பீரங்கிகளை கொடுத்தான். எங்க மக்கள் அடர்த்தியாக இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து குறிபார்த்து குண்டு போடுவதற்கான சேட்டலைட் கருவிகளை கொடுத்தான். அத்தனையும் எதிர்கொண்டு அந்த நிலத்தில் 50,000 போராளிகள் நான் இங்கே பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான உறவுகள் எல்லாம் 18 வயசுல இருந்து 25 வயசு 30 வயசுக்குள்ள. அங்கேயும் அப்படிதான் 18 வயசுல இருந்து 20 வயசு 16 வயசு 17 வயசு 30 வயசுக்குள்ள இளம் பெண்களும் இளம் போராளிகளும் அந்த மண்ணில் தமிழ் ஈழம் என்கிற ஒரு சுதந்திர நாட்டில் நெஞ்சை நிமிர்த்தி இது என் மண், இது என் நிலம், இது என் நாடு, இது எனக்கான தேசிய கொடி என்று என் முப்பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தெற்காசியாவை முழுவதும் கட்டி ஆண்ட இந்த சோழ கொடியை அந்த மண்ணில் பறக்கவிட்ட மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன். நீங்க எண்ணி பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம என்ன செய்வோம்? கணவன் மனைவி டூரு, உல்லாசம், கோயில், குளம், நல்ல இன்ப சுற்றுலா எல்லாம் போவோம். ஆனா உங்க வயது உள்ள நம்முடைய கடல் எல்லையால் 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழீழ மண்ணில் பிறந்த நம்முடைய உறவுகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக, அந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு, இவனுக்கு 16 வயசு 17 வயசு,
இவருடைய வெயிட்டே 20 கிலோ இருக்காது. ஆனா 35 கிலோ AK-47 AK-56 என்கிற மிஷின் கன் ஸ்டென் கன்னுகளை தன் உடல் முழுவதும் வைத்துக் கொண்டு சிங்கள ராணுவ பௌத்த அரச பயங்கரவாத படையோடு சண்டையிட்டார். எங்கள் தங்கை அங்கே கண்ணி, என் தம்பி மில்லர் போன்ற மாவீரர்கள் அந்த மண்ணில் சிங்கள ராணுவத்திற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்தி எதிரி படைகளை புறமதுகிட்டு ஓடச் செய்தார். அவருடைய வீரம் தெரிந்த விடுதலை போர். அவன் கோட்டை குடிப்பியா, கூட்டத்துக்கு வந்தா பிரியாணி தருவியா, தலைக்கு 500 ரூபாய் தருவியா, வண்டியை கொண்டு வீட்டுல இறக்கி விடுவியா, டி ஷர்ட்டை குடிப்பியா, வேட்டி குடிப்பியா, புடவை குடிப்பியா, இங்க ஆண்ட கட்சிகள் கொடுக்குறான் பாருங்க நிக்க வச்சு. பேரணிக்கு வரும்போது பார்த்தோம். இப்ப ஏதோ ஒரு மாநாடு நடந்துச்சு. ஒருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லா இளைய தம்பிகளுக்கும் ஒரு ஆஃப் பாட்டில் கொடுக்குறாருங்க. நாடு விளங்குமா? விளங்குமா? ஆனால் பக்கத்தில் 10 மைல் கடல் தொலைவில் வாழ்ந்த என் தமிழீழ தேசிய தலைவனும் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் அந்த 16 வயது 17 வயது 18 வயது 20 வயது இளைஞர்கள் கைகளிலே வெடிகுண்டை கொடுத்தார்கள். தன் தாயை கற்பழித்தவனை, தன் தங்கையை கற்பழித்தவனை, தன் மனைவியை கற்பழித்தவனை, குடும்பத்தின் முன் அம்மா அப்பா பார்க்க வைத்து மகளை கற்பழித்த அந்த சிங்கள காடையர்களை கொன்று குவிப்பதற்கு என் விடுதலை புலிகள் என்கிற மகத்தான விடுதலை போரிலே சமரசமற்ற போரை நடத்தினார்கள் உங்கள் தொப்புள் கொடி உறவுகள். அந்த தொப்புள் கொடி உறவுகள் போர் முடிந்து இன்னைக்கு 16 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவர்களுக்கு நீதி கிடைக்கல. நம்ம ரசிகர் மன்றம் வைக்கிறோம், பாலாபிஷேகம் செய்கிறோம், கட் அவுட் வைக்கிறோம். உனக்கு குடிக்க தண்ணி இல்லை, உன் விவசாய திட்டம் தென்பண்ணை துணையாறு திட்டம் இன்னும் வரல, உன் ஷிப்காட்ல பூரா பீகார் உத்தரப்பிரதேசம் வந்துட்டான். காவேரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பக்கத்துல கர்நாடகத்துக்காரன் அடிச்சு விரட்டுறான். அங்கிருந்து ஒசூருக்கு ராயக்கோட்டைக்கு நடந்தே வர மூட்டை முடிச்சிய கையில ஏத்திக்கிட்டு நம்முடைய தமிழினம் நாதியற்ற இடமா இருக்குது. கேரளாவில் அடிக்கிறான். ஐயப்பசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போனா அங்க எங்க பார்த்தாலும் ஆறா ஓடுத, குளமா இருக்க, நீர் நல்லாவே இருக்குது. ஏன்டா இந்த தண்ணியை கொஞ்சம் முல்லை பெரியார்ல எங்களுக்கு திறந்து விட கூடாதா என்று இங்க நம்ம சிபிஎஸ் கார்த்திகை மாதிரி மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போற ஆளு ஒரு டீ கடையில கேட்டான். கேட்ட உடனே அங்கிருந்து தமிழ வந்து டீ கடையில சட்டமான பேசுறேன் கொதிக்க அந்த வெந்நீர் பாயலை தூக்கி சாந்தவேல் என்கிற அந்த தமிழன் மூஞ்சிலே ஊத்தி கொதிக்க கொதிக்க துடிதுடித்து செத்தான். ஒரே ஒரு முதலாளி அப்பாவி அவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கல. பாலாற்றில் 55 அணையை கட்டிட்டான் சந்திரபாபு நாயுடு. ஒரே ஒரு ஆளு கேட்க நாதி இல்லை. இன்னைக்கு தாமிரபரணி தண்ணி அங்கே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனடைஞ்சது. அதுல பெப்சிகோக்கு தண்ணீரை உறிஞ்சி கோடிக்கணக்கான மில்லி லிட்டர் இன்னைக்கு பெப்சாவும் கோக்கியாவும் மிராண்டாவும் நம்ம கிட்ட வித்தான். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கேட்கல. ஒரே ஒரு கட்சி 2000 பேரை திரட்டி அந்த கங்கை கொண்டான் பெப்சிகோக்கு ஆலையை முற்றுகையிட்டு தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டுகளையும் லட்டியடிகளையும் தாங்கி ரத்தம் சிந்தி அந்த ஆலையை மூட வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. எனதருமை உறவுகளே, இந்த கட்சியில ஏன் சேரணும், எதற்காக குமார் உள்ளிட்டவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், எதற்காக நம்முடைய அருமை தம்பி இங்கு என் மேடையில் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் எங்க கட்சி எங்க ஒரு நெப்போலியா, ஒரு டாக்டர் சரவண, ஒரு மறைந்த பாரதி ராமச்சந்திர, ஒரு ஒசூர் சபரி, ஒரு ராகவ, இப்படி ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நாள் ஒரு நாகேஷ், ஏதோ ஒரு 10 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய ஒரு 10 கூட்டம் நடத்திருப்பேன் நான், ஒரு 10 இணைப்பு விழாக்கள் வந்த அத்தனை உறவுகளும் இப்போது வந்து நம்முடைய கருபிரபாகரன் இருந்து ஐயப்பனில் இருந்து எத்தனை உறவுகள், பாலில் இருந்து எத்தனை தம்பிமார்கள் ஏன் இணைந்திருக்கிறார்கள். ஏன் திமுகவுக்கு போனா உங்களுக்கு வரவேற்பு இருக்காதா? அண்ணா திமுகவுக்கு போனா வரவேற்பு இருக்காதா? ஆளுகின்ற பிஜேபி கட்சியில போனா வரவேற்பு இருக்காதா? ஏன் இருக்காது? ஒரு காலத்துல ஒசூர்னா எங்க ரமேஷ், எங்க ராஜா, எங்க சனாவுல்லா, இப்ப வந்து அஜித், ஒரு தலைமுறை முகங்கள் ஒரு காலகட்டத்திலும் ஏன் வராங்க? ஒரு பைசா கிடையாது. இந்த கூட்டத்துக்கு அவர் எங்க கடை வாங்கினாரோ, எங்க சொந்த பந்தத்திட்ட கை நீட்டினாரோ எனக்கு தெரியாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரே ஒரு பைசாவை கூட இந்த கூட்டத்துக்கு நான் குமார் கைகளில் தரவில்லை, அவரோடு இருக்கிற சேகர்கிட்டையும் தரவில்லை. ஏன்? நான் இந்த இனத்திற்காக உழைக்கிறேன், நான் இந்த மொழிக்காக உழைக்கிறேன், நான் இந்த மக்களுக்காக உழைக்கிறேன். நான் உழைப்பதை என் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள், துண்டறிக்கையின் ஊடாக சொல்லுங்கள், சட்டமன்றத்தில் என் பேச்சியை நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிருங்கள், பகிரிலே நீங்கள் பதியுங்கள், முகநூல் பக்கங்களிலே பதியுங்கள். என் முகநூல் பக்கம் வேல்முருகன் டி என்கிற என்னுடைய பேஜ் இருக்கிறது, அந்த பக்கத்தை பாருங்கள். நான் இந்த கட்சி தொடங்கி இன்றைக்கு 14 ஆண்டுகளாக சமரசமற்ற இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்தில் இன்று போராடி இருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு இது சரி என்று பட்டால் ஏற்றுக்கொண்டு என் தலைமையில் எனக்கு பின்னால் வாருங்கள். இன்னும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நான் பிறந்த வன்னியர் சமூகம்
இன்னும் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என் தமிழ்ச்சாதி முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு வட தமிழ்நாட்டில் வன்னியர் பறையர், வன்னியர் தலித் சண்டை இருந்துச்சு. இன்னைக்கு முதல் ஆளா இந்த மேடைக்கு ஏறின உடனேயே விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகத்தான் அதனுடைய மாவட்ட செயலாளர், நகர செயலாளர்கள் எனக்கு வந்து சால்வை அணிவித்தார்கள். இந்த புரிதல் தான். இந்த மேடையில் இங்க ரெட்டியார் இருக்கிறாரு, நாயுடு இருக்கிறாரு, பாய் இருக்கிறாரு, முதலியார் இருக்கிறாரு, யாதவ் இருக்கிறாரு, நாடார் இருக்கிறாரு. இங்க இல்லாத ஜாதியே இல்லை. ஆனா எங்க ஐயாவும் எங்க சின்ன ஐயாவும் உட்கார்ந்து இருந்தா நீங்க முதல் வரிசையை பாருங்க, இரண்டாவது வரிசையை பாருங்க, மூணாவது வரிசையை பாருங்க, அத்தனை பேரும் குடியானவனாக இருப்பான், கவுண்டனாக இருப்பான், வன்னியனாக இருப்பான். என்னை பார்த்து வேல்முருகன் தூசுதான் தட்டினேன் விழுந்தது என்றார். அடுத்தது அது கொசுதான் தட்டினேன் வீழ்ந்தது என்றார். இந்த கொசுதான் இன்றைக்கு ராயக்கோட்டை வரை கோட்டையை பிடித்திருக்கிறது. நான் உண்மையாக உளப்பூர்வமாக இந்த மக்களுக்காக போராட வேண்டும், இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும். எந்த ஒரு ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் தன் சொந்த சாதி வாக்குகளை மட்டும் போட்டு நான் எம்எல்ஏ ஆக முடியாது. 118 இடங்களை வெல்ல முடியாது. 118 இடங்களை வென்று இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அரியசனத்திற்கு செல்ல முடியாது. இந்த அரசியலை, இந்த நுட்பத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் வேல்முருகன் ஆகிய நான் உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி மக்களின் தமிழக வாழ்வுரிமைக்காக, தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு உயிரினமும், ஒரு எறும்பிலிருந்து, பறவையிலிருந்து, செடியிலிருந்து, கொடியிலிருந்து, கடல்வாழ் உயிரினங்களிலிருந்து அத்தனையும் தன் வாழும் உரிமைக்காகத்தான் போராடுகிறது. அந்த வாழும் உரிமைக்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நாம் நடத்துகிறோம். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், இலங்கையை குறித்து உங்களோடு பேசி வந்தேன் அல்லவா. அந்த தமிழீழ மண்ணில் அந்த மகத்தான தலைவனுக்கு 4 பேராக சென்ற அந்த தலைவன் தான் அந்த இறுதி போரில் 50,000 போராளிகளை அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரை கொடையாக தருகின்ற மாபெரும் படையை நடத்தினான். ராஜராஜ சோழனை நம்ம படிச்சிருக்கிறோம், ராஜேந்திர சோழனை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா கண் முன்னால ஒரு தலைவன் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தான். நீங்க பிறந்து வாழ்ந்த இந்த சமகாலத்தில் என்று சொன்னால் அது எம் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனை தவிர்த்து இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. நம்ம பெருமை கொள்ளணும், ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ளணும். இங்க நம்ம குடிச்சிட்டு கிடக்கிறான், டாஸ்மார்க்ல கிடக்கிறான், ஸ்கூல்ல பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல பிரச்சனை, பஸ்ல பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, டிவியை திறந்தா பிரச்சனை, யூடியூப்பை திறந்தா பிரச்சனை, பேஸ்புக்கை திறந்தா பிரச்சனை, ட்விட்டரை திறந்தா பிரச்சனை. 8 வயசு பொண்ணை கற்பழிச்சுட்டான், 80 வயசு கையை கற்பழிச்சுட்டான். ஆனா இவர் வேற கூட டென்ஷன் ஆகாது. இப்ப ஏதோ ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டான், அது 4வது படிக்கிற பொண்ணா. அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆச்சு. அது மேலாடி உருகி அந்த பெண்ணை மார்பை கடித்து கொதறி கசக்கி நாசமாக்கி இருக்கிற பாவிகள். இப்படி போயிட்டு இருக்கு நாடு. இதையெல்லாம் தட்டி கேட்கிற, இதையெல்லாம் எடுத்து பேசுகிற ஒரு இயக்கமாக தமிழக வாழ்வுரிமைக்கு சொல்லுவாங்க. அந்த துஷ்டர்களை கண்டால் தூர ஒதுங்குகள் என்று இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமான ஒரு பக்குவப்பட்ட, ஒரு புரிதல் உள்ள ஒரு இளைய தலைமுறையாக என் பின்னால் அணிவகுத்து வாருங்கள். தயவு செய்து குடி என்கிற ஒரு கொடிய அரக்கனிலிருந்து விடுபட்டு உங்கள் குடும்பத்தை, உங்கள் தாய் தந்தையை, உங்கள் பிள்ளை செல்வங்களை, நீங்கள் பிறந்த உங்கள் சமூகத்தை, உங்கள் மக்களை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக மாறுங்கள். நிச்சயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களை நல்வழிப்படுத்தும். தமிழ் சமூகத்திற்கான உண்மையான மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகச்சிறப்பாக ஒலி அமைத்த இந்த மேடை, இந்த நிகழ்வு எல்லாவற்றையும் இரவு பகல் பாராமல் பார்த்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஐடி விங், தகவல் தொழில்நுட்ப பிரிவு, ஊடக பிரிவு, அருமை தம்பி சதீஷ் உள்ளிட்டவர்களுக்கும், எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், சிறப்பான முறைகளை பாதுகாப்பு அளித்து ஒத்துழைப்பு தந்த எங்கள் அருமை தம்பி திகா குமார் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்த உள்ளூர் காவல் சாதாரண கான்ஸ்டபிள் என்று சொல்லக்கூடிய காவலர்களில் தொடங்கி உதவி ஆய்வாளர், ஆய்வாளர், சிறப்பு ஆய்வாளர்கள், டிஎஸ்பி, எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும், அனுமதி அளித்த உளவுத்துறை நண்பர்களுக்கும், இங்கே வருகை தந்த போது ஆங்காங்கே கூட்டத்தினாக நம்முடைய பொதுமக்களுக்கு, வணிக பெருமக்களுக்கு ஏதாவது அசாரியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டு இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக களமாடுவதற்கு என்னோடு கைகோர்த்து வருகை தந்து இவ்வளவு நேரம் வரையிலும் அமைதி காத்து அமர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கட்சிக்காக எத்தனையோ பேர் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் பேரையும் சொல்ல முடியல, என்ன இல்லைங்க நீ சக்தி, அதனால எல்லாரும் பேரும் என்னால சொல்ல முடியல.
அப்படி அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த நிகழ்வை யார் தலைமையேற்று நடத்தினார்களோ, யார் இணைந்தார்களோ, இங்க எனக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இங்க நெப்போலியனும் சரி, சனாவுல்லாவும் சரி, சக்தியும் சரி, எல்லா நிர்வாகிகளும் நான் சொல்லுவேன், யார் இணைகிறாங்களோ அவங்கள மேடையில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு. அவங்கள மட்டும் உட்கார வைங்க, எங்களுக்கு எதுக்கு ஆட்சேபம் இல்லைன்னாங்க. நெப்போலியன் மேடைக்கே வரல, சரவணன் உட்காரவே இல்லை, பிரபா உட்காரவே இல்லை, இங்க எல்லா தொகுதி பொறுப்பாளர்களும் உட்காரவே இல்லை. இந்த பாங்கு எல்லா மாவட்டத்திலும் நீடிக்கணும். எல்லா கூட்டத்திலையும் நம்மே வந்து தலைவர் கூட உட்காந்துக்கிட்டு, எல்லா கூட்டத்திலையும் நம்மளே வந்து தலைவர் கூட முகம் காட்டின அந்த புதிய வரவுகளாக வருகின்ற அந்த உறவுகளையும் பெயரை சொல்லி, அவருடைய பொறுப்பை சொல்லி, அவர்களை அறிமுகம் செய்து அவர்களையும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய பொறுப்பு. அதை கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய அனைத்து உறவுகளும் பெருந்தன்மையோடு, எங்க காவேரி வரலையா, கல்யாணம் பண்ணிட்டு ஆளகானா வந்துட்டாரு, காவேரி ராஜாலாம் நிக்கிறாங்க, எல்லாம் பழைய ஆட்கள் எங்கேயோ ஒரு மூலையில் நிக்கிறாங்க, மேடையில் இடம் கேட்கல, சேர் கேட்கல. இதுதான் இந்த கட்சியை வளர்த்தெடுவதற்கு உதவும். அந்த பண்பாட்டுக்குரிய கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் உங்கள் பொற்பாதங்களிலே நன்றியை காணிக்காக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழர் நிலத்தின் உரிமையும் வாழ்வுரிமையும் நலனுக்காக போராடுகின்ற தமிழர் வாழ்வு கட்சியின் மூவர்ண கட்சியின் துண்டை அணிவித்து இருக்குண்ண 1000 மப்ளூர் 2000 மப்ளூர் காலியாயிருச்சுண்ணா. எல்லாரும் இருக்குது. மப்ளூர் மேடையில் இருக்க மட்டும் துண்டுகள் மட்டும் போட்டுக்கோங்க, எல்லாருக்கும் போட முடியாது. எல்லாம் போட்டு இறங்கிட்ட அப்புறம் புகைப்படம் எடுத்துக்கோங்க. நன்றி. அண்ணனோட நினைவு பரிசு, இந்த பொதுக்கூட்டோட நினைவு பரிசை அண்ணன் தி.க. குமார் அவர்களும், அண்ணன் சேகர் அவர்களும், அண்ணன் சிவசுந்தரம் அவர்களும் வழங்குவார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் பின்னாடி பொறுப்பாளர் 50 பேர் பொறுப்பாளர் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர அண்ணன் இணைஞ்சு துண்டு அணிவிச்சுக்காங்க. நன்றி. அண்ணா போய் போடுங்க, நான் போய் வழி விட்டுங்க. இந்த டேபிள் எடுத்துட்டேன். நன்றி. சேரல எடுத்து பின்னாடி புகைப்படம் எடுக்கிறாங்க. கலைஞர் இருக்கிறாரு, கொஞ்சம் வழி விட்டு அவர் எடுப்பாங்க. அவருக்கு உயரம் பத்தல. சேர் ஒன்று போட்டு விடலாம் அவருக்கு. கேளு உடனே
புகைப்படம் எடுத்தவங்க, மரியாதை செலுத்துறவங்க, தலைவர் மரியாதை செலுத்த அத்தனை பேரும் கொஞ்சம் தயவு செஞ்சு மேடையில் கீழே போங்க. கொஞ்சம் கீழே நின்றா இருக்கும். மேடையில் முழுசும் இருக்குது. அவர் கீழே இருக்கிற தம்பிங்க, பொறுப்பாளர் முக்கியமான தம்பிங்க துண்டு போடணும் இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். தலைவர் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற உறவுகள்லாம் கொஞ்சம் போங்க. இந்த துண்டடி இஷ்டம் கொஞ்சம் கீழே போயிடுங்க. நன்றி. மேடை பின்னாடி இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் வாங்கினா தலைவர் பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கலன்னு ஒரு ரெண்டா இன்னொருத்தர் புகைப்படம் எடுக்கிறாங்க. அவர் புகைப்படம் தெரியும். அவரும் இந்த கட்சிக்காக உழைச்சி இந்த 15-20 நாளா கொடியெல்லாம் நெட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் புகைப்படம் எடுக்க ஒரு புகைப்படத்தை அதையும் பக்கத்தில் நின்று இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு நில்லுங்க தலைவர் பக்கத்தில். டிகா குமாரா துண்டு போட்டவங்க கீழே இல்லைங்க. அவர் பக்கத்துல உட்கார்ந்தாருல ஒயிட் கலர் துண்டு போட்டவங்க கீழே இல்லைங்க. அதான் கண்ணாடி போடல. இருங்க அவரை காட்டுறேன். அதுக்கு துண்டு கொடுக்குறாருலண்ணா, அவர் தான் டிகா குமார். அண்ணா துண்டு போட்டவங்க கீழே போங்கண்ணே. பின்னாடி நின்று இருக்குல்ல, பின்னாடி போங்கல்ல, கொஞ்சம் பின்னாடி போங்கண்ணே. எல்லாமே கீழே போனா திரும்ப மேடை சுற்றி வரீங்க. என்ன போடுது இல்ல நீங்க கொஞ்சம் நவருங்க. சேரே எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் இடம் வேணும், ஸ்பேஸ் வேணும். வணக்கம். அண்ணா சேகர் என்ன பண்ணிடுவோம்? இங்கே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எங்கள் துண்டு கொடுக்குறது தான் அவர். அதான் அவர் ஃபேம் வச்சுருக்கோம். லைவ் தான் போயிட்டு என்ன சேனல்? ஏழாம் சேனல். உங்களுக்கு தெரியலையா? எடுக்க சொன்னாங்க அவர். யூடியூப் தான். அதான் போடுங்க, என்ன சேனல்னு பார்க்கலாம். சேனல் பேர் பார்க்குறேன். டிவி தமிழ். லைட்னிங் கம்மி இல்லை, குவாலிட்டி கம்மி இல்லை. யூடியூப்பில் போராட்டம் யூடியூப்பில் இல்லை நார்மலாக வெளியே யூடியூப் போவாங்க.
குமார் அப்படியே பக்கத்தில் இல்லை போயிட்டு சேகர் நம்பி நில்லுங்க எல்லாம். சிவசுந்தரம் இருக்காங்க. மென்னடை இந்த நிகழ்வுக்கு மென்னடை போட்டவங்க மட்டும் மேலே தலைவர் அப்படி இல்லைங்க. இந்த நிகழ்வுக்கு வேலை செஞ்ச அனைவரும் இல்லைங்க கொஞ்சம் நன்றி. என் ஃபோன் வந்து தான் அவள் தாங்க போய்விடுங்க என்னமோ வழிவிட்டு சரி வைங்க. தம்பிங்க கீழே கூட உட்காருங்க. போச்சு வயசுல சின்ன பிள்ளைங்க கீழே கூட உட்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே கூட உட்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இந்த இணைப்பு விழாவிற்கு ஒளிபெருக்கி ஏற்படுத்தி கொடுத்து மற்றும் காவல் ஆய்வாளர்களுக்கும் மற்றும் விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்கள் ஆருயிர் அண்ணன், எங்கள் குடும்ப தலைவர் தி வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. யூடியூப்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய், சிவாய் நம ஃப்ரெண்ட்ஸ்.